தமிழ்நாடு வருகிறார் பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்தவும் திட்டம். திமுக ஆட்சியை அகற்ற ஒத்த கருத்துடைய கட்சிகள் தங்களது கட்சியில் இணையலாம். தவேகாவிற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் அழைப்பு. விஜய்தான் முதல்வர் வேட்பாளர். தவேகா பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் திட்டவட்டம். தற்போதைய அரசியல் சூழல் குறித்து எடப்பாடி பழனிசாமி பரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை. தேர்தலில் இருமுனை போட்டியால் மட்டுமே திமுகவை வீழ்த்த முடியும் என்பதை விஜய் உணர வேண்டும். கூட்டணி விவகாரத்தில் விஜய் சரியான முடிவை எடுக்க வேண்டும் என்றும் நயினா நாகேந்திரன் வலியுறுத்தல். திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினை சந்தித்து ஆலோசனை நடத்திய தேர்தல் அறிக்கை குழு. வேலைவாய்ப்பு, மகளிர் விவசாயிகளுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும் என குழுவின் தலைவர் கனிமொழி பேட்டி. ஏழை இந்துக்களின் வாழ்வாதார பிரச்சினைக்காக இந்துத்துவ அமைப்புகள் போராடி இருக்கின்றனவா? திருப்பரங்குன்றம் ஆர்ப்பாட்டத்தில் விசிக தலைவர் திருமாவளவன் கேள்வி. கொண்டாட்டங்களின் போது மது அருந்தும் இடங்களுக்கு குழந்தைகளை அழைத்து செல்ல தடை. மீறினால் நடவடிக்கை எடுக்க தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு. இந்தியா நியூசிலாந்து இடையிலான வரியற்ற வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தை நிறைவு. விரைவில் ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என தகவல். காங்கிரஸ் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட ஹுமாயூன் கபீர் புதிய கட்சி தொடங்கினார். மம்தா பானர்ஜி ஆதரவு வாக்குகளை பிரிப்பார் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் கவனம் பெறும் நகர்வு. விஜயின் கடைசி படமான ஜனநாயகனுடன் மோதும் சிவகார்த்திகேயனின் பராசக்தி ஜனவரி 14ஆம் தேதி ரிலீஸ் ஆவதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் 10ஆம் தேதியே வெளியாகிறது.